கல்யாண வீட்டுல கெட்டி மேல சத்தமோ இளவு வீட்டுல ஒப்பாரி சத்தமோ ஏன் எழுப்புறாங்க அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம். நம்ம கண்டென்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அதை பேசுறோம். கல்யாண வீட்டுல ஏன் மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னா, பல பேர் மங்களகரமா இருக்கணும் அதனாலதான் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காரணம். ஆனா பெரும்பாலும் இந்த மேல சத்தம் நாதஸ்வரம் இதெல்லாம் எதுக்காக இசைக்கப்படுது அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் யாரு காதுலயும் விழக்கூடாது அப்படிங்கிறது, கெட்டது யாரு காதுலயும் விழக்கூடாது அப்படிங்கிறது. நம்மளால அந்த காலகட்டத்துல பயங்கர கொசும்பு பிடிச்சவங்க. கல்யாண வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு அங்க ஒரு பொம்பளை பேசும், சரியான குடியார பையடி, இவனுக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாலும் 1ஆம் நம்பர் குடியார பையடி அப்படிங்கும். இதை பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரன், ஏன் அப்படி மாப்பிள்ள பயங்கர குடியாரனாண்டா, தெரியாம பொண்ணை கொடுத்துட்டீங்களா, ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க அப்படின்னு பல கல்யாணம் நின்றுருக்கு. இந்த சைடு ஒருத்தி, அவ ஏற்கனவே ஒருத்த கூட ஓடி போய் களைச்சிட்டு வந்தவளாம், தெரியாம காதும் வச்ச மாதிரி கட்டி விட்டானோ, இப்படி பேசிப்பாங்க. இந்த கருமெல்லாம் காதல விழுவக்கூடாது, கெட்டது எதுவும் பேசக்கூடாது, மணமக்களை பத்தி எந்த விதமான கமெண்ட்டுகளும் அடுத்தவங்க காதல விழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் டமால் டமால்னு கெட்டி மேல அடிச்சுக்கிறது. அதுதான் ஒரு கெட்டது காதல விழக்கூடாது. அது மாதிரி இழவு வீட்டுல ஒப்பாரி வைப்பாங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவன் 1ஆம் நம்பர் டுபாவரா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் கூறும் நல்லுலக என்ன தெரியுமா பண்ணோம், அவன் எவ்வளவு பெரிய பிராடு பித்தலாட்டக்காரனா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இறந்த பிறகு அவரை பத்தி விமர்சிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா செத்து போயிட்டா திருட யோக்கியன் ஆயிடுவானா, அப்படிதானே உண்மை. ஆனா இந்த இளவு வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் செத்துட்டான்னு வச்சுங்களேன், அவனை பத்தி யாரும் கெட்டது எதுவும் பேசிட கூடாதான். இதெல்லாம் பண்ண ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா, இதெல்லாம் அப்படிதான் போய் சேரணும், ஐயோ ஐயோன்னு போக வேண்டியது போயிடுச்சு இல்ல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் பாரு அப்படின்னு ஒண்ணு பேசும். இந்தாண்ட 1ஆம் நம்பர் கடங்கார பயலாம், ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கானா, அதான் அப்படி போயிட்டான், கடங்கார பயலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம காத்துக்கிட்டு இருக்கானோடி, இப்படி ஒரு குரூப் பேசும். இன்னொரு குரூப், அவனுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமலாம் இல்லையா, அவளுக்கு அந்த வியாதி வந்துருச்சான், அதனாலதான் போயிட்டாலாம், கண்டவன் கூட போயிருக்கா, இப்படி பேசும். இதெல்லாம் காதல விழக்கூடாதுங்கிறதுக்காக ஒப்பாரி வைப்பாங்க. செத்தவங்களை புகழ்ந்து பாடி ஒப்பாரி வைப்பாங்க. என்னமோ ராசா மகா ராசான்னு இஷ்டத்துக்கு பாடுவாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் மறந்து போச்சு, தெரியவும் தெரியாது. இப்ப உள்ள பெண்களுக்கெல்லாம் ஒப்பாரி வைக்க தெரியாது. கொண்டு போய் விட்டோம்னு வச்சுக்க, வேற ஒண்ணும் தெரியாது, ஒப்பாரிலாம் வைக்க தெரியாது. இந்த மாதிரி ஒப்பாரி வைக்க தெரியாத குடும்பங்களுக்காக கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு ஒரு கூட்டத்தை கொண்டாடுவாங்க. இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் யாருக்குமே தெரியாது. மாறு அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. இப்ப உள்ளவங்களுக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது இல்லையா, அதனால கிராமத்துல எவனா பணக்காரன் சேர்த்திருப்பான், சொந்தக்காரன் எவனும் ஒப்பாரி வைக்க தெரியாது. அப்ப ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கானா பாடகர் மாதிரி, கிராமிய பாடகர் மாதிரி, கும்மி பாடகர் மாதிரி, அவங்கள கூட்டு ஹயர் பண்ணுவாங்க. கூலிக்கு மாரடிக்கிறது அதுக்கு பேர் தான். அவங்களுக்கு அந்த செத்து போன பத்தின சோகம் இதெல்லாம் தேவையில்லை. வாங்கின கூலிக்கு டமார் டமார்னு அடிச்சுக்கிட்டு, ராசா மகராசா எங்க மகராசா போய் சேர்ந்துட்டியே அப்படின்னும். அதுதான் கூலிக்கு மாரடிக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் தான் நேற்று அறிவாலயத்துல நடந்தது. ஸ்டாலினை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இழவூடு மாதிரி அறிவாலயத்தை வச்சிருக்காங்க. நேற்று ஸ்டாலின் வராரு, உலகமே போன்ற உத்தமரியா நீங்க, இப்படி உங்களுக்கே கடிச்சிட்டாங்களையா, எங்களால காயவே முடியலங்கய்யா, நீங்க தோத்தது இந்த மக்கள் நாசமா போயிடுவாங்க ஐயா, இப்படி கிளம்புறாங்க. உலகம் போட்டு உத்தமரா உடனே இவரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படியே சமாதானப்படுத்துறாப்லையா. உடனே சைட்ல உள்ள உடன்பிறப்புகள்லாம் ஐயா தோற ஐயா தோற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அறிவாலயம் ஒப்பாரிக்கிறது இன்னும் நிறுத்தின பாடு இல்ல. அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை கொண்டாந்து சேகர் பாபு இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அப்படிதான் இங்க இருந்து கொளத்தூர் தொகுதி கூட்டு போய் கூடுனமே கூட்டு வண்டி சாரலுல மாட்டுனமே நாரப்பைய கைய மேல அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி அப்படியே குஜாலா இருந்த பார்த்தோம். ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு நாரப்பைய கையில மாட்டிக்கிட்டோமே நினைச்சுதான் மக்கள் பாடினாங்களா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இப்ப கதறி 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 அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் இதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்காப்ல. ஸ்டாலினுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு பெரிய ஆளுமையா தன்னை நானே நினைச்சுக்கிட்டாரு. அதனால இன்னமும் தினமும் அவனையாவது கட்சிக்காரனை வீட்டுல பாக்குறது, அவர்கிட்ட ஆலோசனை நடத்துறது, இன்னும் ஒரு முதல்வர், ஒரு பெரிய தலைவர், மக்கள் தான் ஏமாந்து போய் ஓட்ட மாத்தி போட்டாங்க, எங்க லெவல்லே பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஐயா, நீங்க ஆண்டு அறுத்து தள்ளினது அற்புதமா தள்ளினீங்க, மக்கள் உங்களை புரிஞ்சுக்கலங்க, விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற லெவல்லே தான் அவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம ஊபிகள்
குளத்தூர் மக்கள்லாம் அறிவில்லாதவன், அவனெல்லாம் படட்டும் அனுபவிக்கட்டும்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அடுத்தவனுக்கு சாபம் விடுறது. பாத்துங்க, இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஒப்பாரி இருக்கா. நம்ம திடீர் ஊப்பி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இந்த திடீர் ஊப்பியா மாறின வைஷ்ணவி பாவம். இந்த புள்ள மட்டும் டிவிக்கு வெளியே இருந்ததுன்னா இன்னைக்கு அது அமைச்சராயிருக்கும். நல்ல வேலை கடவுளே தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன். இந்த கருமாந்திரம்லாம் அமைச்சராயிருந்து அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்ப இந்த பாப்பா என்ன பண்ணிருக்கு, வரவும் போறவட்டெல்லாம் செந்தில் பாலாஜாலதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. ஒழுங்கா டிவிக்கில இருந்தானா சீட்டு வாங்கியிருப்பேன், நான் இன்னைக்கு மந்திரியா இருப்பேன். தேவையில்லாம திமுகவுக்கு வந்து திமுக நாசமா போய் இப்ப தோத்து போய் ஒண்ணும் இல்லாம பண்ணிக்கிறேன். எனக்கு அப்புறம் கட்சியில வந்தவங்க எல்லாம் அமைச்சராகி விட்டாங்க. நான் அந்த கட்சியில அவ்வளவு பாப்புலரா இருந்தேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன வந்து சகோதரியா ஏத்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப அவனுங்களே நான் வல்கர் வாரியர்ஸ் சொல்லி திட்டுற அளவுக்கு ஆகி போய் நடுத்தருவுக்கு வந்துட்டேன். இந்நேரம் நான் ஒரு அமைச்சரா கெத்தா சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன், எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளி இருக்கு. இது ஒரு பக்கம் ஒப்பாரி. இந்த லட்சணத்துல இவங்களாம் அடுத்தவனை தற்கூரிங்கிறாங்க பத்தீங்களா. யாரா ஒரிஜினல் தற்கூரி அப்படின்னு பார்த்தா, நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்த்தாலே தெரியும். நடக்காத மேட்ச்ல ஒருத்தன் கப்பை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு செமி பைனலுக்கு ஒரு கப் எடுத்துட்டு வரான், ஃபைனலுக்கு ஒரு கப் எடுத்துட்டு வரானா. அவங்கிட்ட செமி பைனலுக்கு ஒரு கப்பு ஜெயிச்சுட்டோங்க நாங்க அப்படின்னு. அதாவது துணை முதல்வர் இருக்கிறதால செமி பைனல் கப் அவருக்கு, இவர் முதல்வர் இருக்கிறதால இவருக்கு ஃபைனல் கப்பு. செம்மையா இருந்திருக்கு பாத்துங்க. இதையும் ஏத்துக்கிட்டு ஒரு மந்திரி கூட்டிட்டு வர, அவனையும் நிக்க வச்சு போட்டா எடுத்துக்கிட்டு ஆகா ஓஹோன்னு ஃபயர் விட்ட அற்புதமான ஒரிஜினல் தற்கூரிகள் யார் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க இப்ப முடிவு பண்ணீங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு.